சாய்ராம். என் அன்பு செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எந்த செழிப்புமே இல்லை. பணமோ நகையோ எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனாலும் நீ என்ன நினைக்கிறாய்? எப்படியாவது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடும், எல்லா விஷயத்தையும் நாம் அடைந்து விடுவோம், எல்லாவற்றுக்கும் ஆதரவாக நம் அப்பா இருப்பாரு என்று நீ நினைக்கிறாய். சரியா? அந்த ஒரு நம்பிக்கையை வீணாக்க கூடாது. நான் மனிதர்களையே சொல்லுவேன், ஒருவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள், ஆனால் அது கண்டிப்பாக செய்து விடுங்கள். வாக்கு கொடுத்து விட்டு ஏன் அந்த வாக்கு அன்னைக்கு கொடுத்தோம், இன்னைக்கு செய்யணும்னு மனசு வரலையே என்று நினைக்காதீர்கள். நான் அப்படி இருக்கும் நானே வாக்கு கொடுத்த விட்டு பேச்சு மாறுவேனா? பேச்சு மாறவே மாட்டேன். கட்டாயமாக ஒரே ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள். வாழ்க்கையில் நீ அதிகமாக ஆசைப்படவில்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டும். அதே சமயத்தில் உன்னுடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வாழ்க்கை துணை, உன்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் எண்ணம். ஆனாலும் உன்னுடைய வீட்டில் எந்த ஒரு வசதியும் இல்லை. ஆனால் யாராவது ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்றால் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பாய். அது வாயிருக்கும் ஜீவனாக இருந்தாலும் வாயில்லாத ஜீவனாக இருந்தாலும் நீ நினைப்பது எல்லோருக்குமே உதவி செய்ய வேண்டும், எல்லோருமே இங்கு நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணம். உனக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதே மிக 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 சிறந்த ஒரு விஷயமாகும். ஏனென்றால் இங்கு இருக்கும் சிலர் பணத்தை வைத்திருக்கிறார்களே தவிர உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமே சிலருக்கு கிடையாது. கேட்டால் எனக்கு மட்டும் என்ன தெய்வம் தருகிறது என்று கேட்கிறார்கள். தெய்வம் நிச்சயமாகவே தங்கமே ஒன்றே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். யார் ஒருவன் பணமே இல்லாத பொழுதும் உதவி செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக தேவைப்படும் பொழுதெல்லாம் பணமானது கிடைக்கப்பெறும். கண்டிப்பாக இது உண்மையான ஒரு வார்த்தையாகும். நீயே சில சமயத்தில் கவனித்து இருக்கலாம். உன்னிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது உன் கையில் எந்த ஒரு பைசாவும் இருக்காது. ஆனாலும் ஏதோ ஒரு வழியில் உனக்கு நான் உதவி கொண்டு இருந்திருப்பேன். நீயே நினைப்பாய், திடீரென்று இந்த பணம் எப்படி நம் கையில் வந்தது, ஏதோ கடவுள் லீலை செய்த மாதிரியே இருக்கிறது. அந்த அளவுக்கு தெய்வமானது நம்முடைய வாழ்க்கையில் லீலை செய்கிறது என்று நினைத்து ஒவ்வொரு நொடியும் சந்தோஷப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஆசைகள், நீ நல்லா இருக்க வேண்டும், உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், சொத்து சொகத்தோடு எப்பொழுதுமே அழகாக இருக்க வேண்டும் என்பது. கண்டிப்பாக அம்மா, எந்த ஒரு நிமிஷமும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் என்னை நம்பிதானே இப்பொழுது கூட இந்த வாக்கினை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். கண்டிப்பாக உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நீ எந்த ஒரு நிமிஷமும் வாழ்க்கையில் நான் உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்று நினைக்க வேண்டாம். கஷ்டத்தை என்றுமே நான் உனக்கு கொடுப்பதாக இனிமேல் இல்லை. எல்லா நேரத்திலேயும் என்னுடைய பிள்ளை இன்பமாக இருக்க வேண்டும். எல்லா விதமான அற்புதத்தையும் என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக பெற வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு அப்பாவும் அதுதானே நினைப்பார்கள். ஒரு கூட்டமாக ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. ஒரு அப்பா என்ன நினைப்பார்கள்? தன்னுடைய பிள்ளை தான் ஜெயிக்க வேண்டும் என்று. நானும் அப்படித்தான். என்னை யார் முழு மனதோடு நம்புகிறார்களோ, யாருக்கு நான் அதிகமாக தேவைப்படுகிறேனோ, யார் என்னை எந்த ஒரு காலகட்டமும் பயப்படாமல் சந்தேகம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயமாக நான் உதவி செய்கிறேன். எந்த ஒரு பொழுதிலும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிக்கிறீர்கள். அந்த விஷயங்கள் எதுவும் தேவைப்படவே இல்லை. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உதவிகளை செய்யவும், நீங்கள் கேட்கும் நகை, பணம் அனைத்தையும் தருவதற்கும் உங்களுக்காக இங்கு சாய் காத்து கிடக்கிறேன். உங்களுக்கு நேரமும் காலமும் வரும் பொழுது நீங்கள் கேட்காமலேயே எப்படியெல்லாம் சம்பாதித்து, எப்படியெல்லாம் சொத்து சொகத்தை சேர்த்து, எப்படியெல்லாம் செலவில்லாத வாழ்க்கையை வைக்கலாம் என்று
நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒரு காலகட்டங்கள் எப்பொழுதுமே சரிதான். இன்பம் என்ற ஒரு காலகட்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த இன்பமான காலகட்டங்கள் என்றுமே எப்பொழுதுமே எந்த ஒரு நாளுமே அந்த இன்பமான காலகட்டங்கள் முடியாது. இன்று நான் சொல்லும் வாக்கை எல்லா நாளுமே உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞாபகங்கள் இந்த வாக்கானது இருக்கட்டும். ஏனென்றால் என்னிடம் வந்து எப்பொழுதுமே உனக்கு இனிமேல் வரும் காலகட்டத்தில் நகைக்கோ பணத்திற்கோ எதற்குமே பஞ்சம் இருக்காது. கவலைகளானது ஓட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் சந்தோஷமானது உனக்கு அதிகமாகவே வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மனதளவில் போட்டு குழப்பாதே. உன்னுடைய வாழ்க்கையானது யார் கையில் இருக்கிறது? இந்த சாயின் கையில் இருக்கிறது. இந்த சாயின் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் யாருமே எதையும் நினைத்து வருத்தப்படக்கூடாது. நீங்கள் வருத்தப்படப்பட உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே தான் வருமே தவிர இஷ்டமான ஒரு வாழ்க்கையை உங்களால் அனுபவிக்க முடியாது. நான் எப்பொழுதுமே உங்களிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயங்கள் என்ன தெரியுமா? கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. எல்லா நேரத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனதார வேண்டும் தெய்வமானது எல்லா நிமிஷத்திலேயுமே உங்களுடைய வாழ்க்கையில் உதவியை செய்யும் என்று. ஆனால் ஒரு சில சமயம் நம்புகிறீர்கள், ஒரு சில சமயம் நம்புவது கிடையாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய ஒரு தவறு. உங்களுடைய வாழ்வில் நீங்கள் காணும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூடிய சீக்கிரமாகவே நான் நல்லபடியாகவே நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தையும் உங்களால் வெல்ல முடியும். நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீங்கள் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு காரியத்திலேயும் ஜெயிப்பீர்கள் என்பதை தீர்மானமாக அடித்து சொல்கிறேன். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஜெயித்து வாழ்க்கையில் கம்பீரமான ஒரு இடத்திற்கு வருவீர்கள். அதை பலரோ பார்க்கத்தான் போகிறார்கள். வாழ்க்கையில் உங்களை நிச்சயமாகவே தலையில் வைத்து கொண்டாடத்தான் போகிறார்கள். ஏனென்றால் பணம் இருப்பவர்களை தானே தலையில் வைத்து கொண்டாடுவார்கள் உறவுகள். அதனால்தான் உன்னிடம் கண்டிப்பாகவே கண்டிப்பாகவே பணமும் நகையும் எல்லாமும் வந்துவிடும். சரியா? அப்படி இருக்கும் முன்னே தலையில் வைத்து தூக்கி கொண்டாடாமல் என்ன செய்வார்கள்? அப்பொழுதுதானே நீ அவர்களுக்கு உதவி செய்வாய். அம்மா, உன்னுடைய வாழ்வில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து வைத்திருக்கிறேன். நீ இந்த விஷயத்தை பார்க்கிறாயா? அதற்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்பதை நான் பார்த்து 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 செய்து கொண்டு இருக்கிறேன். கூடிய விரைவில் பல அற்புதத்தையும் பல அதிசயத்தையும் நீ காண்பாய். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் நடக்கட்டும். எல்லாமே உனக்கு பிடித்ததாக அமையட்டும். செல்வ செழிப்புகள் வந்து கொட்டட்டும். எல்லா நாளும் உனக்கு ஆசீர்வாதங்களாக இந்த சாயின் வாக்கும் இந்த சாயும் என்றுமே இருந்து கொண்டே இருப்பேன். சந்தோஷமாக இரு, சிரித்து கொண்டே இரு. எவ்வளவு கவலை வந்தாலும் கூடிய சீக்கிரமாக அந்த அனைத்து சந்தோஷங்களும் நிலைத்து இருக்கும்படி நான் செய்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.